இந்த குர்ஆனை சரியாக உச்சரிக்கிறோமா? குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக உச்சரிக்கிறோமா? குர்ஆனுடைய ஆங்கில மொழியில் ஆங்கிலேயன் பேசுவது போல் பேச வேண்டும். இலங்கைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையுடைய சுதந்திர தினத்தை முன்னோட்டி பிரின்ஸ் சார்ல்ஸ் பிரதம விருந்தினராக சீஃப் கெஸ்டாக இலங்கைக்கு வந்தார். வந்த போது அவர் வெளியிட்ட முக்கியமான ஒரு கருத்து என்ன தெரியுமா? இங்கிலாந்திலே நாங்கள் பேசுவதை விட இலங்கையில் நீங்கள் அழகாக ஆங்கிலம் பேசுகிறீர்கள். எப்படி பெருமை தெரியுமா எங்களுக்கெல்லாம்? பெருமையா இல்லையா? நாம் அரசியல் ரீதியாக சுதந்திரம் பெற்றாலும் கலாசார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக தொடர்ந்தும் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் என்பதை இவ்வளவு அழகாக நிரூபித்திருக்கிறோம். வரவேற்கத்தக்கது. அவர் வந்து நம்மிடம் பாடம் கற்கிற அளவுக்கு நாம் ஆங்கிலம் பேசுகிறோம், சரியாக பேசுகிறோம், சரியான உச்சரிப்பு, சரியான ப்ரொனவுன்சியேஷன். அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் எப்படி கொலை செய்யப்படுகிறது? பயங்கரமாக கொலை செய்யப்படுது. யாருக்கு மத பத்தி எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முக்கியத்துவம் இல்லை, அந்த கலாமை படிப்பிக்கிற உஸ்தாதுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. ஏதோ குர்ஆனும் வேண்டும், குர்ஆனும் கற்பிக்கப்பட வேண்டும், குர்ஆனையும் நமது குழந்தை ஓத வேண்டும். வாரத்தில் ரொம்ப ஓய்வா இருக்கிற நேரத்தை பார்த்து வேற எந்த வேலையும் இல்லாத போது வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போங்க. அதை ஃபாலோ அப் பண்றதோ கவனமாக பார்க்கிறதோ ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்குண்டா சில போது உஸ்தாத்மாரும் சைக்காலஜிக்கலி அவனுக்கு நல்லா தெரியும் இங்கிலீஷ் பாடத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், மெஸ் பாடம் கொடுக்க முக்கியத்துவம், ஏனைய பாடசாலை கல்விக்கு கொடுக்கிற அந்த செக்குலர் ஸ்டடீஸ் என்று வழங்கப்படுகிற உலக கல்வி கொடுக்கிற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கிறது இல்லை. எனவே நாங்களும் கூட போய் டைம் மார்க் பண்ணிட்டு வரலாம். அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். நினைத்தால் அது தவறானதல்ல. எதையும் சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கலாம் புறக்கணிக்கப்படுற நிலை உருவாகி இருக்கிறது. உண்மையில் உலமாக்கள் உஸ்தாத்மார்கள் ஆழமாக இதனை ஃபீல் பண்ணுகிறார்கள், வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவு நாம் இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்ல, எமது குழந்தைகள் அல்லாஹ்வுடைய கலாமை இந்த கல்வியில் சுமக்க வேண்டும். எத்தனையோ கலைகளை சுமந்திருக்கிறார்கள், மொழிகளை சுமந்திருக்கிறார்கள், தகவல்களை சுமந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், வெல் இன்ஃபார்ம்ட், வெரி இன்ஃபர்மேட்டிவ், ஹைலி எஜுகேட்டட், வெல்கம், மோஸ்ட் வெல்கம். ஆனா அல்லாஹ்வுடைய கலாம், ரப்புல் ஆலமீனுடைய கலாமை சுமக்காத உள்ளம் எத்தனை எத்தனை அறிவை, ஞானத்தை, தகவலை சுமந்திருந்தாலும் ஒரு சூன்யமான உள்ளம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்ஃபரல் புயூத் பைத்துன் லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குர்ஆன். வீடுகளில் பூச்சியமான வீடு எது தெரியுமா? வீடுகளில் சூன்யமான வீடு எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாமின் ஒரு பகுதியேனும் இல்லாத வீடு. அல்லாஹ்வின் கலாமை சுமக்காத உள்ளங்களை கொண்ட வீடுதான் வீடுகளில் சூன்யமான வீடு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹதீஸ் நமக்கு அப்ளை ஆகாது. நம்மட வீட்டுல அல் குர்ஆன் இருக்குது, 5-30 ஜுஸு முஸ்ஹஃப்கள் இருக்கின்றன, யாசீன், மன்சில் என்று எத்தனையோ குர்ஆன்கள் இருக்கின்றன. வீட்டில் எத்தனையோ குர்ஆன் உடைய வசனங்களை நாம் தொங்க விட்டிருக்கிறோம். ஆயத்துல் குர்சி, குல் சூரா 3, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் நினைத்தால் அது பிழையானது. ஒவ்வொரு உள்ளமும் குர்ஆனின் ஒரு பகுதியை சுமந்திருக்க வேண்டும். இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப். குர்ஆனுடைய ஒரு பகுதியேனும் சுமக்காத உள்ளம் பாழடைந்த வீட்டுக்கு சமனானதாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம குழந்தைகளுடைய உள்ளங்களிலே குர்ஆனுடைய சூறாக்கள், ஆயத்துகள் இல்லாத போது பாழடைந்த உள்ளங்கள், பாழடைந்த வீட்டிலே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஷைத்தான் இருக்கும், குழப்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், சிக்கல் இருக்கும். எனவே எமது குழந்தைகளிலே கோளாறு இருந்தால், பிரச்சனை இருந்தால் அதுக்கு பிரதானமான காரணம் அல்லாஹ்வுடைய கலாம் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இல்லை. எல்லாவற்றுக்கும் தீர்வு ஃபீஹி ஷிஃபா. இந்த குர்ஆனில் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நாம் முதியோராகிய மூத்தோராகிய நாம் குர்ஆனுடைய சூறாக்களை சுமந்திருக்க வேண்டும், எமது குழந்தைகள் சுமந்திருக்க வேண்டும். அப்போது வீட்டிலே அமைதி இருக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியில் அமைதி இருக்கும்,
பெற்றோர் பிள்ளைகளுக்கு பற்றி நல்ல உறவு இருக்கும், கணவன் மனைவிக்கிடையில் நல்ல உறவு இருக்கும். குர்ஆனை சுமக்கின்ற உள்ளங்களாக நாம் மாற வேண்டும். இல்லாத போது சிறிய வீடாக, சூனியமான வீடாக, பூஜ்யமான வீடாக எமது வீடுகள் மாறிவிடும். உள்ளங்களோ பாழடைந்த உள்ளங்களாக மாறும். அங்கு ஜின்களும் ஷைத்தான்களும் தான் இருக்கிற நிலை உருவாகும். இதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எமது குழந்தையை பார்க்கிற போது இந்த குழந்தை குர்ஆனுடைய எத்தனை சூறாக்களை சுமந்திருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இல்லாத போது பாழடைந்த வீட்டுடைய நிலையில் நமது குழந்தை இருக்கிறது. நமது வீடு பூச்சியமான நிலையில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, ஒரு சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு குழந்தை குர்ஆனை கற்று குர்ஆனின் அடிப்படையில் வாழ்கின்ற போது மறுமையிலே அந்த குழந்தைக்கு ஒளி பிரகாசத்தினாலான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதனுடைய பிரகாசம் சூரியனின் பிரகாசத்தை போல் இருக்கும். அந்த குழந்தையின் பெற்றோருக்கு 2 ஆடைகள் அணிவிக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் பெருமதி மிக்கதாக இந்த 2 ஆடைகளும் இருக்கும். அப்போது அந்த பெற்றோர் இதற்கான காரணம் தெரியாமல் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், பிம குஸீனா ஹாதா, யா ரப், எதற்காக இந்த பெருமதி மிக்க ஆடைகள் எமக்கு அணிவிக்கப்பட்டன? அப்போது அந்த பெற்றோருக்கு சொல்லப்படும், பி அஹ்தி வலதிகுமா அல் குர்ஆன், உங்களுடைய குழந்தை குர்ஆனை படித்ததன் காரணத்தினால், உங்களது குழந்தை குர்ஆனை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் தான் இந்த 2 பெருமதிமிக்க விலைமதிப்பற்ற ஆடைகள் உங்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று பதிவு சொல்லப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமிலே பதிவாக இருக்கிறது. எமது குழந்தை குர்ஆனை படிக்கிற போது, ஓதுகின்ற போது, மனனமிடுகிற போது, சுமக்கின்ற போது, அறிகின்ற போது, மறுமையில் அதன் பயனாக இந்த குழந்தை குர்ஆனை பெற்றதன் விளைவாக 2 பெருமதிமிக்க ஆடைகளை சுவனத்தில் பெறுகிற பாக்கியத்தை பெற்றோர்களாகிய நாம் பெறுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது குழந்தைகளுக்கு சரியான அறிவை, வாழ்க்கை பற்றிய அறிவை நாம் கொடுக்க வேண்டும். இன்று அறிவென்பது துரதிர்ஷ்டவசமாக ஜாப் ஓரியன்டாக மாறிவிட்டது, சர்டிபிகேட் ஓரியன்டாக மாறிவிட்டது. வெறுமனே தொழிலை இலக்காக கொண்ட, வெறும் பெறுகின்ற அந்த சர்டிபிகேட்டை இலக்காக கொண்டதாக அறிவு மாறி இருக்கிறது, கல்வி மாறி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கல்வி என்பது வாழ்க்கைக்காக, கல்வி என்பது வாழ்க்கைக்காக. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அறிவு தேவை. நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்ல இருக்கிறேன், இந்த தெளிவுகளை கொடுப்பதுதான் கல்வியுடைய பிரதானமான நோக்கம். அந்த கல்வியை எமது குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம்.